ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய சூப்பரான தொழில் சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கேன். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வாங்க வீட்டுக்குள்ள என்னன்னு பார்க்கலாம். நம்ம உணவுன்னு எடுத்துக்கிட்டா உணவு நம்ம சமைக்கிறோம், அதே போல் சாப்பிட்ற ஐட்டம் நம்ம செய்கிறோம். அப்படிங்கும்போது அது ஒரு தொழிலாக நம்ம செஞ்சு வருமானம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகவே ஆகாதுங்க. டாக்ஸு சாப்பிட்றதுங்கிறது வந்து ரெகுலராக எல்லோரும் வாங்கக்கூடிய விஷயம் இல்லையா? நீங்கள் வடை, பஜ்ஜி, போண்டா, சம்சா இதை ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் விற்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம வைக்கக்கூடிய இடம் வந்து இடத்த பொறுத்து கண்டிப்பாக நமக்கு நல்லா நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணுற இடமும் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி டூ வீலரோ சைக்கிள்லையோ கொண்டு போயிட்டு ஒரு இடத்த நம்ம செட் பண்ணிக்கணும். அந்த இடமே தான் ரெகுலராக நம்ம அந்த இடத்துல தான் கடையை போட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ரெகுலராக கஸ்டமர் வர தான் செய்வாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த டைமில் கிடைக்கும். நம்ம அது கூட சாம்பாரோ சட்னியோ வச்சு நம்ம அதுக்கு சைடிஷ்டாக கொடுக்க போகிறோம். அங்கேயே பிளேட் வாங்கிக்கிறோம். நம்ம இதை வச்சு ரெகுலராக கொடுக்குறீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து வாங்குவாங்க. அதோட இல்லை, கிராமங்கள்லேருந்து வந்து ரெகுலராக அதை வாங்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஈவினிங்லேயும் பண்ணுங்கள், மார்னிங்லேயும் இந்த தொழிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் போட்டிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கடையை நடத்துங்க. கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கடை வாடகை கொடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கடையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் செய்ய போகிறோம், எடுத்துக்கிட்டு போய் சேல்ஸ் பண்ண போகிறோம், உடனே திரும்ப வீட்டுக்கு வர போகிறோம், அவ்வளோதான். ஒரு பொதுவான இடமா, நல்ல இடமா, நல்லா க்ரௌடு வரக்கூடிய இடமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் லாபம் கிடைக்கும். ஒரு சிஸ்டர் வந்து சோசியல் மீடியா வச்சுருக்காங்க, யூடியூப்பில். அவங்க சொல்லியிருக்காங்க வெறும் சம்சா மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதில் அவ்வளோ ஒரு வசதியாகி வீடே கட்டிட்டாங்க. இது நம்புவீங்களா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் இந்த யூடியூப் சேனல் யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள தான் நான் சொல்கிறேன். ஈவினிங்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்களாமா. மார்னிங் மட்டும் இல்லை, 3 மணிக்கெலாம் எழுந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஒரு 11 மணிக்குள்ளே சேல்ஸ் பண்ணிவிடுவாங்களாம். மறுபடியும் ஈவினிங் 5 to 7 போல் சேல்ஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் கொஞ்சம் கூட மிச்சமே ஆகாது, நான் விற்காமல் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நம்ம நிறையா முதலீடு போடணும்னு தேவை கிடையாது. வடை, சம்சா, பஜ்ஜி, போண்டா இந்த தொழிலில் வந்து நஷ்டம் தரணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக நஷ்டம் ஆகவே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு இன்னொன்று வியாபாரம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்ற உணவுங்கிறது வந்து எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் வீட்டுக்காரங்க வருமானம் மட்டும்தான் எனக்கு, இடையில வேறு எந்த காசும் கிடையாது, அவங்க ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, என்னால் வீட்டில் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்களேன், ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. அதனால் முடிஞ்சதை ஒரு சிம்பிளாக சின்னதாக போட்டு கொஞ்சத்துலேருந்து தான் நம்ம மேலே போக முடியும். ஃபஸ்ட்லேயே ஒரே தெரியாக வாங்கினா நஷ்டம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியான ரேட்டில் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அது வடை, பஜ்ஜி, போண்டா, சம்சா இதில் ஒன்றாவது இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை எல்லாமே என்னால் முடியும்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுங்களா. மறுபடியும் உங்களுக்கு வந்து போடுறதுக்கே நேரம் இருக்காது, அவ்வளவு போட முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக லாபம் தான் வரும். இதில் 100% நான் வந்து உத்தரவாதம் தரேன். சூப்பராக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அக்கா வந்து நான் சந்திச்சேங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வாழைப்பழ கடை வச்சுருக்காங்களாமா. அது என்ன வாடகைக்கு தான். அந்த வாடகை எவ்வளோன்னு கேளுங்க, 10,000 ரூபா கொடுக்குறாங்களாம். சென்னை தான். 10,000 ரூபா, அந்த வாடகை மட்டுமே 10,000 ரூபா கொடுக்குறாங்களாம். வீட்டுக்கு வந்து 6,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காசு வருது, 16 ரூபா வருது மாதத்துக்கு எங்களுக்கு அப்படின்னு. அப்படி என்னக்கா வாழைப்பழத்தில் போய் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது, வாழைப்பழ கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 மணிக்கெலாம் அவங்க வண்டி ஏறிடுவாங்களாம். 2 மணிக்கு ஏறி வண்டியில் போயிட்டு காலையில் எடுத்துகிட்டு வருவாங்க. விடிய காலையில் வந்து வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மார்னிங்கில் கடை திறக்க மாட்டாங்களாம். பார்த்துக்கோங்க, காலையில் கடை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு காலையில் திறக்கலாம் என்ன உங்களுக்கு லாபம் வரும்? 2 மணிக்கு போகிறாங்க, காலையில் தூங்குவாங்க விடிய காலையில். 2 மணிக்கு மேலே மதியம் ஒரு 2 மணிக்கு தான் அவங்க வந்து கடைக்கே ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஈவினிங் டைம் ஆகும்போது தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஈவினிங்கில் என்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் என்னமோ கடைக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, வீட்டுக்கு 6 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவினிங்கில் நைட்டு அவங்க 2 மணி போகிறாங்க பாருங்கள், அடுத்த நாளுக்கு உள்ள வாழைப்பழம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க பாருங்கள், அது வரைக்குமே கடை ஓப்பனில் தான் இருக்குமாமா.
மதியத்துக்கு மேலே வந்து தூங்கிட்டு மதியம் வரைக்கும் தூங்குவாங்களாம். காலையில் வந்து பொருளை வச்சுட்டு மதியம் தூங்கிட்டு 2 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்களாம். 2 மணிக்கு மேலே வரைக்கும் நைட்டு 2 மணிக்கு அவங்க மறுநாள் போய் எடுக்க போகிறாங்க பாருங்க சரக்கு, வாழைப்பழம் சரக்கு. அதை எடுக்கிற வரைக்குமே கடை ஓப்பனில் தான் இருக்குமா. ஏன்னா வெளியில் போகிறவங்க வந்து அந்த டைமில் வந்து பசிக்கும் இல்லையா, பசிக்கும் போது வெளியில் வேறு கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கடை மட்டும்தான் திறந்துருக்குமாமா. அப்போ பசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிடைக்கல அதை வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரியே அவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கும் எங்களுக்கு. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியப்பட்ட 5 ரூபாய் கிடைச்சிருமாக்கா உங்களுக்கு, ஓப்பன் பண்ணுறது மதியத்துக்கு மேலே, நைட்டு 2 மணிக்குள்ளே எப்படிக்கா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த டைமில் பசிக்கும், எங்ககிட்ட வந்து இந்த இடத்துக்கு போனால் வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து வாங்குவாங்க. அதனால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதை தான் நாங்கள் வந்து 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அப்போ நான் எதை வாழைப்பழத்தை அவங்க சொன்னாங்க, நம்ம வாழைப்பழனும் இல்லை மற்றபடி வேறு ஏதாவது உணவு ஐட்டம் நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணணும், கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, கடை வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டிலே சில பேர் வச்சுருப்பீங்க கடை, அது மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அன்டைம் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வாங்குவாங்க. இந்த இடத்துக்கு போனால் இந்த டைம்லேயே சாப்பாடு இருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா. கண்டிப்பாக அதில் லாபம் கிடைக்கும் இல்லையா. சாப்பாடுன்னு கிடையாது, மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் இந்த டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சொன்ன ஞாபகம் இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.